पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्सवो व्यात् सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பிரதம பாதம் சமாதி பாதம். சமாதி பாதத்தில் என்ன வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாதி செய்யறதுக்கான மெத்தட்ஸ் மொத்தம் 7 மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். 1 ஓங்காரம், 2 வந்து பார்த்திங்கன்னா பிரணவம், இது பிராணாயாமம், 3வது வந்து பார்த்திங்கன்னா திவ்ய விஷயவதி, அதுக்கப்புறம் 4வது விஷோகாவா ஜோதிஷ்மதி, அப்புறம் 5வது வீத்தராக விஷயம் வா சித்தம், அப்புறம் 6வது சொப்பநித்ரா ஞானாலம்பனம் வா, 7வது வந்து பார்த்திங்கன்னா அபிமத தியானாத்வா யதாபிமத தியானாத்வா. அப்படின்னு 7 விதமான உபாசனைகள். இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தத்தை வந்து பார்த்திங்கன்னா பரிக்கர்மம் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். சித்தத்தை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாம் ஆத்ம ஞானத்துக்கு அந்தரங்க சாதனம் அப்படின்னு பேர். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கேன். பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 வச்சுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணா விவிதிஷந்தி அப்படின்னு ஒரு மந்திரம் பிருகதாரண்யத்தில் இருக்குது. ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், அதை கோட் பண்ணுறார். பிருகதாரண்யத்தில் சாதனா பாதத்தில் கோட் பண்ணுறார். எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குதிரையை இழுக்கிறதுக்கு குதிரையை இழுத்துட்டு தேரை இழுத்துட்டு போகிறதுக்கு குதிரை அவசியமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நிலத்தை உழுகணும் அப்படின்னா எது தேவை? காளமாடு தேவை. எருத்தை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? நிலத்தை உழுவணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வஸ்து அவசியம். அதே மாதிரி ஞானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்க சாதனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஷ்காமியமான கர்மயோகம். இது பண்ணணும். இப்போ என்னோட குரு ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியரோட குரு ஆசிரமம் பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா முங்கே. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வச்சுருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்துக்குன்னே ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. கர்மயோகத்துக்குன்னே 1 இயர் 2 இயர்ஸ் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. கர்மயோகம் தான் பகிரங்க சாதனம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் பகிரங்கத்துக்கு அடுத்த அந்தரங்கம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமதமாதி உபேத்தக அவசியம் அனுஷ்டேயத்வாத்துன்னு ஒரு சூத்திரம் இருக்கு பிரம்மசூத்திரத்தில். கண்டிப்பாக சமதமாதிகளை அடைய வேண்டும். சமதமாதிகளை அடையிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தம் பரிசுத்தி அடையும். அப்போ அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சமதமாதிகளை அடையிறதுக்காக தான் உபாசனைகள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். உபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம்தான் டீல் பண்ணப்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ ஞானம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உபாசனம். 2த்துக்கு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்துன்னு தான் பேர். அப்போது இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ 7 விஷயங்கள், இது எல்லாமே உபனிஷத்தில் இருக்கக்கூடிய உபாசனைகள். வேற பேரில் இருக்கும், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை, எல்லாமே இருக்கிறது. இதை பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னா இது எல்லாமே பரிக்கர்மான்னு பேர். பரிக்கர்மான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சித்த சுத்திக்கான கர்மங்கள் அப்படின்னு பேர். பரிக்கிரமா வேற. இந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா பரிக்கிரமம் வருது. நர்மதையை வந்து பரிக்கிரமம் வேற. கோயிலை பரிக்கிரமம் வருது. அதெல்லாம் என்ன அர்த்தம்? வலம் வருதல்னு அர்த்தம், சுற்றி வருது. இது வந்து இப்போ நம்ம சொல்றது பரிகர்மா. பரிக்கிரமம் வேற, பரிகர்மா வேற. இந்த சுத்திகரணம் பண்ணக்கூடிய எல்லா கர்மத்துக்கும் பேரு பரிகர்மான்னு பேர். அந்தரங்கம் பகிரங்கம், இந்த 2த்துக்கு மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்? சாட்சாத் சாதனம். எது அப்படின்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இதான் வேதாந்தத்தில். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த யோகம் எங்க முடியுது அப்படின்னா இந்த அந்தரங்க சாதனத்தில் எண்டு என்ன தெரியுங்களா? சமாதி. சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த சமாதானம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சகுண சமாதி அப்படின்னு பேர். ஒன்று யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆத்மாவில் சமாதி பண்ணுறது. அதுவும் யோகத்தோட எண்டு அதோட நின்றோம். அதுக்கப்புறம் தான் வேதாந்தம் சிரவண மன நிதித்தியாசனத்தை நீ ஜீவன் இல்லை, நீ பிரம்மமாக இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வருது. அப்போ எப்போவுமே என்ன பண்ணோம்? யோகம் எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அங்கே வேதாந்தம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ண போகிறார்? அடுத்த சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். 7 உபாசனைகள் சொன்னதுக்கு பிறகு என்னாவது 40வது சூத்திரம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறது. பரமானு பரமகத்வாந்தோ அஸ்ய வசீகாரஹ. பரமானு பரமமகத்வாந்தோ அஸ்ய வசீகாரஹ. பரமாணுனா என்ன சுவாமி? அணு கேள்விப்பட்டிருக்கோம், அது என்ன பரமாணு அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா பரமாணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய கண்களுக்கு விசிபிள் இல்லாதது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, கண்ணை கசக்கிட்டு பாருங்க. கண்ணை கசக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெம் பறக்கிற மாதிரியே தெரியும், தலைப்பரட்டை பறக்கிற மாதிரியே தெரியும். நிறைய பூச்சி பறக்கும். அப்படி கண்ணை கசக்கிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா ஒரு 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 சின்ன ஹோல்ஸ் வழியாக சூரிய பிரகாசத்தை விடுங்க. அந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பிரகாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூளாக டஸ்ட்டு பறக்கிற மாதிரியே தெரியுமா? அதுக்கு பேர் திஸ்ரணுன்னு பேர். அதுக்கு என்ன பேர்? கண்ணுக்கு விசிபிள் ஆகுது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா திஸ்ரணு. இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ராஸ்கோப்பு மூலமாக பார்க்குறோமே, பாக்டீரியாஸ், வைரஸ் இதெல்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் துவனுக்குன்னு பேர். அதுக்கு பேர் என்ன பேர்? துவனுக். துவனுக்குன்னா என்ன அர்த்தம்? 2 பரமாணுக்கள்
ஒன்று சேர்ந்தா த்வனுக், இத்து வி, இத்வி, த்வனுக்குன்னு சொன்னாங்க பேர். அதுக்கப்புறம் அதோட இன்னொரு பரமாணு சேர்ந்தா திஸ்ரணுன்னு பேர். 3 பரமாணுக்கள் சேர்ந்து இருக்கிறது திஸ்ரணு. இதுக்கப்புறம் பரமாணு பார்க்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா பரமாணு பார்க்க முடியாது. பரமாணுவை பார்க்க முடியாது. யாருமே பார்க்க முடியாதா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா பரமாணுன்னு போட்டுக்கிட்டு யோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு எழுதி. பரமாணுவை பார்த்தீங்கன்னா யோகி பிரத்யக்ஷம், யோகியினால் மட்டும்தான் அந்த பரமாணுக்கள் பிரத்யக்ஷம். நம்மளோட கண்ணு மூலமாகவோ நம்மளோட மைக்ராஸ்கோப் மூலமாகவோ நம்ம பார்த்தீங்கன்னா லேப்லேயோ பரமாணுக்களை பார்க்க முடியாது. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அத்தியந்த சூக்ஷ்மம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்லாம் பார்த்தீங்கன்னா பிரித்து லேபில் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த லேபில் பார்த்தீங்கன்னா பிரிக்கிற அந்த அணுக்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா பரமாணு அல்ல. அதுக்கும் பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னா ஆதாரமாக இருக்கோ அதுதான் பரமாணு. அப்போ பரமாணுவை பார்த்தீங்கன்னா கண்களுக்கு பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விஷயத்தில் போகிறோம். எப்படி போகிறோம்? ஸ்தூலம், ஒரு விக்கிரகம். அதுக்கப்புறம் ஸ்தூலம் அப்படின்னாவே என்ன அர்த்தம் தெரியுங்களா? பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பஞ்சமகாபூதங்கள். அதுதான் இப்போ நம்ம விவகாரத்தில் இருக்கிறது எல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வைரஸாக எடுத்துங்க, பாக்டீரியாஸாக எடுத்துங்க, இல்லை ஆட்டமாக எடுத்துங்க, ஒரு செல்லாக எடுத்துங்க, எது வேணால் எடுத்துங்க. இது எல்லாம் விசிபிள் அப்படின்னாவே உங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, டெலஸ்கோப்பை வச்சுட்டு டெலஸ்கோப் இது பார்த்தீங்கன்னா மைக்ராஸ்கோப்பை வச்சு பார்க்குறீங்களே, மைக்ராஸ்கோப்பு பார்த்துச்சா இல்லை நீங்கள் பார்த்தீங்களா? மைக்ராஸ்கோப்பு மூலமாக உங்கள் இந்த கண்ணில் தான் பார்க்குறீங்க. அப்போ இந்த கண்ணு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமகாபூதங்கள் பஞ்சீகரணம் நடந்து இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த கண்ணு மூலமாக மைக்ராஸ்கோப், இப்போ நான் கண்ணாடியை போட்டு பார்க்குறேன். இதே மாதிரி அந்த கண்ணாடின்றது என்னது? ஸ்தூல பூதம் தானே, பிருத்திவி தத்துவம். ஸ்தூலம் பஞ்சீகரணமான ஸ்தூலமாக இருக்கிற ஒரு கிறிஸ்டல்லேருந்து தயார் பண்ணப்பட்டது இந்த கண்ணாடி. இதை போட்டுட்டு பார்க்குறேன், எனக்கு தெரியுது. இதே மாதிரி தான் இந்த மைக்ராஸ்கோப்புன்றதும் பார்த்தீங்கன்னா என்னது? இந்த கண்ணும் ஸ்தூலம், இந்த மைக்ராஸ்கோப்பும் பார்த்தீங்க அப்படின்னா என்னது? ஸ்தூலம் தான். அப்போ ஸ்தூலத்தினால எது பார்க்கப்படும் அப்படின்னா ஸ்தூலத்தினால ஸ்தூலம்தான் பார்க்கப்படும். ஸ்தூலத்தினால ஸ்தூலம்தான் பார்க்கப்படும். இதை கிளியராக வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பஞ்சீகிருத பஞ்சமகாபூதங்களால் செய்யப்பட்டது. பஞ்சீகரணம் செய்யப்படாத, பஞ்சீகரணம்னு அர்த்தம் மிக்ஸ் ஆகாமல் வெறும் சூக்ஷ்ம பூத்தங்கள்னு பேர். அந்த சூக்ஷ்ம பூத்தங்கள்னால எது உண்டாயிருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்னது? பரமாணு. அந்த பரமாணு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ யாருக்கு பார்க்க முடியும் அப்படின்னா மனக்கண்ணால் பார்க்க முடியும். மனக்கண்ணால் பார்க்க முடியும். சொப்பனம் இருக்குல்ல, சொப்பனத்தில் பார்க்குறதெல்லாம் என்ன சுவாமி? சொப்பனத்தில் பார்க்குறதுலாம் என்னது அப்படின்னா அப்பஞ்சீகிருத பூத்தங்களை தான் நம்ம சொப்பனத்தில் பார்க்குறோம். சொப்பனத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். என் பக்கத்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேக்கப்பில் இருக்கார். அவர் பார்க்குறாரு, இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கானே. நான் சொப்பனத்தில் ஒரு திருஷ்யத்தை பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் பேக்கப்பில் இருக்கிற அவருக்கு, அவரோட கண்ணுக்கு என்னோட சொப்பனம் தெரியாது. உண்மை தானே? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்தூலத்தை ஸ்தூலம்தான் பார்க்கும், சூக்ஷ்மத்தை சூக்ஷ்மம்தான் பார்க்கும். பஞ்சீகரணம் செய்யப்பட்டதை பஞ்சீகரணத்தை வச்சுக்கிட்டு பார்க்கலாம். அப்பஞ்சீகிருத்தமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம பூத்தங்களை மனசினால தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா மனசு பார்த்தீங்கன்னா அந்த கரணம் சொல்கிறோம்ல, அது அபஞ்சீகிருதம் ஆயிடுச்சா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதகன் என்ன பண்ணுறான்? பரமாணு, அவனோட சூக்ஷ்மத்தன்மை எது வரைக்கும் போகும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மம். எப்படி ட்ராவல் பண்ணுறோம்? முதல்ல கிருஷ்ணரோட விக்கிரகத்தை வைக்கிறோம்.
பஞ்சலோக விக்கிரகம் ஸ்தூலம். இதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சவிதர்க்க சமாபத்தி. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் என்ன பண்றோம்? அந்த ஸ்தூலத்தை விட்டுட்டு அந்த அதுல மறைஞ்சிருக்கிற சூக்ஷ்ம பூத்தம் பார்க்கணும். பிருத்திவி தன்மாத்திரான்னு பேர். சூக்ஷ்ம பூத்தம் எது? பிருத்திவி தன்மாத்திரை. அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? நிர்விதர்க்க சமாபத்தி. அப்ப நிர்விதர்க்கத்துல நீங்க தன்மாத்திரையை விசிபிள் பண்ண முடியும், சூக்ஷ்ம பூதத்தை பார்க்க முடியும். அப்ப ஸ்தூலத்தை பார்க்கறத தாண்டி என்ன பண்றான்? நிர்விதர்க்க சமாதியில சூக்ஷ்மத்தை தரிசனம் பண்ணலாம். யோகி பிரத்யக்ஷம். இதுக்கு அடுத்தது அதோட சூக்ஷ்மம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனக்கண்ணால கண்களை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளார நான் கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு பேரு சவிச்சாரம். அது நம்ம வெளியில பார்த்ததை காட்டிலும் இன்னும் சூக்ஷ்மம். அதுக்கப்புறம் அந்த விக்கிரகத்தை மனக்கண்ணுல தெரியக்கூடிய கிருஷ்ண விக்கிரகத்தையும் தூர போட்டுட்டு அதுக்கும் அதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்மமா இருக்கிற தன்மாத்திரைய, மனக்கண்ணுல இருக்கிற தன்மாத்திரையை நீங்க பார்த்தீங்கன்னா அதை காட்டிலும் அது சூக்ஷ்மம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்விச்சார சமாபத்தி அப்படின்னு பேர். அதுக்கு பேர் அடிச்சா சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் ரெண்டு வெளியில அதே வஸ்துவை உள்ள கொண்டு வந்து என்ன பண்றோம்? இதெல்லாம் பண்றோமே, நம்ம சொப்பனத்தை பார்க்கறது எல்லாமே அதே மாதிரி தான். நமக்கு பிரியமானவங்களை மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. பிரியமானவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள கொண்டு வர முடியுமா? அப்போ பிரியமானவங்களை கண்ணை மூடிக்கிட்டு இப்போ என்னோட ஆச்சாரியர் எனக்கு ரொம்ப பிரியம், நான் கண்ணை மூடிட்டு என்னோட சுவாமியை நான் பார்க்குறேன். அப்படியே அந்த சுவாமியை பார்க்கும்போது அதுக்கு என்ன பேர்? அதுலேயே மனசு நிற்க ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு பேர் சவிச்சாரம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? என்னோட சுவாமியோட குணங்களை தியானம் பண்ணுறேன். அப்பா, என்னோட சுவாமிகிட்ட இருக்கிற அந்த சரளத்தன்மை இருக்கு பாரு, யார்கிட்டையும் வராது. அவ்வளோ பெரிய வித்வான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சகஜமாக இருப்பார், சாதாரண ஆள் மாதிரி இருப்பார். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த சாமானிய தன்மையை, அது குணம். அப்போ சுவாமியோட ரூபத்தை சிந்தனை பண்ணுற மனசுலனா சரிச்சாரம். அவரோட குணத்தை நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னா பா, என்ன மனுஷன்ப்பா, சரளமாக இருக்கார், எவ்வளோ கருணையோடு இருக்கார், எவ்வளோ கிருபாவோடு இருக்கார், எல்லாத்துட்டையும் இவ்வளோ சரளமாக இருக்கார், எவ்வளோ நிஷ்டையோடு இருக்கார், என்ன குணங்களோடு இருக்கார், டிசிப்ளினோடு இருக்கார் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா அது எல்லாமே நிரூபிச்சார். புரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணரோட ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காளிங்க நர்தனம் பண்ணாரோ, யசோதாட்டை வந்து பார்த்தீங்கன்னா லீலா பண்ணாரோ, வெண்ணெய் பானையை உடைச்சி வெண்ணெயை திருடிட்டு போனாரோ, கோபிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் லீலா பண்ணாரோ இதெல்லாம் கண்ணை மூடி ஒரு விசுவலைஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. அது எல்லாம் என்னது? அது எல்லாம் சவிச்சார். அதே விஷயத்த குணங்களை வச்சுக்கிட்டு ஐயோ என்ன கிருப்பா பண்ணியிருக்கார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுதாமாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சுதாமாட்ட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் அவரோட குணங்களை பற்றியும் நான் சிந்தனை பண்ணுறேன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகிடும்? அது நிர்விச்சாரம். புரியுதா உங்களுக்கு? பாகவதம் ஃபுல்லாக எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா குணத்தியானம், ரூப தியானம். ரூபத்தை வெளியில் வைக்கிறது. ஆனால் நம்ம எங்கே நின்றுட்டோம்? வெளியிலேயே ஆராதனை ஆராதனை ஆராதனைன்னு வெளியிலேயே அலங்காரம் பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் ஜீவனத்தை ஓட்டிடும். வெளியில் இருக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்து சிவமானச பூஜா கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தமாக பண்ணியிருக்கார். எப்போ சமயம் கிடைக்கும் போது நான் எடுக்கிறேன். அதெல்லாம் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற நிர்விச்சாரத்துக்குள்ளார வந்துடும், சவிச்சாரத்துக்குள்ளார வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா எதை வெளியில் பண்ணுறோமோ அதை அப்படியே உள்ள கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணோம்? உள்ள விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி விசுவலைஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மனசு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூக்ஷ்மத்தன்மை அடையும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சூக்ஷ்மம் என்ன சுவாமி அப்படின்னா இந்த இந்திரியங்கள் இருக்குல்ல, நீங்கள் எதால பார்த்தீங்களோ அந்த இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூக்ஷ்மம். அந்த மனசுன்றது ரொம்ப சூக்ஷ்மம். அப்போ இந்திரியத்திலையும் மனசுலையும் சமாதி பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சானந்த சமாபத்தி. நல்லா பதிய வச்சுக்கணும். இதை வச்சு தான் நீங்கள் எங்கே போனீங்கனாலும்
கன்ஃபியூஸ் ஆகாமல் யார் யார் எந்தெந்த இடத்துல சமாதி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியும், ஆளை பிரித்து பார்க்க முடியும். இதுக்கு அடுத்தது ரொம்ப அதையும் காட்டிலும் எது சுவாமி பெருசு அப்படின்னா, யார் மெடிடேட் பண்ணுறானோ மெடிடேட்டர், அந்த மெடிடேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கர்த்தா இருக்கான்ல, அந்த கர்த்தா அபிமானம், அதுக்கு என்ன பேர், அகங்காரம்னு பேர். அகங்கார தத்துவம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சூக்ஷ்மம். அதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, புத்தி தத்துவம்னு ஒன்று இருக்குது, மகத்துன்னு பேர். அந்த புத்தி தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு பேர், அதுக்கு பேர். அது ரொம்ப சூக்ஷ்மம். அதை காட்டிலும் சூக்ஷ்மம் எதுனா அந்த புத்திக்குள்ளார இருக்கக்கூடிய அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவத்தை சமாதி பண்ணுறோம் அப்படின்னா அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூக்ஷ்ம தன்மையை அடைந்து விடும். அந்த அகங்காரத்தில் சமாதி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? சாமி நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சொல்கிறீங்க சாமி, இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது சாப்டரில் கடைசி 2 ஸ்லோகங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 3வது சாப்டரில் 42, 43 பார்த்தீங்கன்னா தெரியும். இந்திரியாணி பரான் யாகுகு இந்திரியேபிய பரம் மனக மனசஸ்து பராபுத்திகி மனசஸ்து பராபுத்திகி யோ புத்தே பரதஸ்து சஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜகிஷத்ரும் மகாபாகு காமரூபம் துராசதம் அப்படின்னு 2 ஸ்லோகங்கள் பார்க்கணும். என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, விஷயங்களை காட்டிலும் அங்கே விஷயம் விட்டுருக்கு, விஷயத்தை காட்டிலும் இந்திரியம் மேலானது, சூக்ஷ்மமானது, வியாபகமானது. 3 அர்த்தம் பாஷ்யத்தை சொல்லியிருப்பார். மேலானதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றை காட்டிலும் ஒன்று சூக்ஷ்மம், ஒன்றை காட்டிலும் ஒன்று வியாபகம். அப்போ அப்படி இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, விஷயத்தை காட்டிலும் இந்திரியம் பெருசு, இந்திரியத்தை காட்டிலும் மனசு பெருசு, மனசை காட்டிலும் புத்தி பெருசு, புத்தியை காட்டிலும் புத்தியில் இருக்கிற அகங்காரம் ரொம்ப பெருசு. இந்த அகங்காரத்தில் சமாதி பண்ணுறது தான் என்ன பேர் அப்படின்னா சாஸ்மிதா சமாபத்தி. அதுலேயும் அகங்காரம் இருக்கா, அதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ச அஸ்மிதா சாஸ்மிதான்னு பேர். அஸ்மியோட ஒரு தக்காரத்தை சேர்த்திங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகிடும், தன்மை வந்துடும். தொத்தலவ் அப்படின்னு ஒரு பிரத்யேகம் இருக்கு. துவ த இந்த 2 சேர்த்துட்டீங்கன்னா அப்படின்னா உஷ்ணத்தா, உஷ்ணம் உஷ்ணத்தா 2 வேற. அதே மாதிரி அஸ்மின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், இருக்கிறேன், அது பிரம்மம். நான் இருக்கிறேன் சொன்னீங்கன்னா பிரம்மம். அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறேன் அப்படின்றதோட தன்மை, அந்த தன்மை என்ன அப்படின்னா ஒரிஜினல் சுரூபத்தோட ரிஃப்ளெக்ஷன். அப்போ அகங்காரம் இருக்குல்ல, அகங்காரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன். அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி பண்ணுறது தான் என்னது, சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு பேர். சரி, அதுக்கப்புறம் வெறும் அஸ்மியில மட்டும் இருக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, கட்டோபனிஷத்தில் வந்து ஒரு மந்திரம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்தியித்யேவ உபலப்தவ்யா. இந்த ஆத்மாவை எப்படி சுவாமி அறியணும் அப்படின்னா, இருக்கிறது, வெறும் எக்ஸிஸ்ட் மட்டும்தான், அந்த இருக்கிறதுன்னு மட்டும் அறியணுமா. சரி, அந்த இருக்கிறதுனா என்ன அர்த்தம், எவன் இருக்கிறது என்று அறிகிறானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தத்துவபாவோ பிரசீதது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபியாசம் பண்ணி பண்ணி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இருக்கிறேன் அப்படின்னு ஆகிடும். அப்போது எதெல்லாம் வெளியில் நம்ம விக்கிரகம் இருக்கிறது, லேப்டாப் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்க, புஸ்தகம் இருக்கிறது. அப்போ ஆத்மா எப்படி இருக்குது அப்படின்னா இருக்கிறது இருக்கிறதுன்னு வெளியில் இருக்குது. அதுதான் எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அப்போ ஆத்மாவை எப்படி அறியணும் அப்படின்னா அஸ்மி, இதான் அஸ்மிதா போட்டிங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தி. வெறும் அஸ்மின்னு இருந்தீங்கன்னா
அதுதான் ஆத்ம அனுபூதி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த ஆத்மா தான் இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா அனோரணியான் மகத்தோ மகியான் கட்டோபனிஷத் சொல்லுது, அணுவிற்கெல்லாம் அணுவானவன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அணுவுக்கும் அணுவானவன், இருக்கிறதுலயே அத்தியந்த சூக்ஷ்மம். அப்போ அத்தியந்த சூக்ஷ்மத்தை அறியணும் அப்படின்னா இந்த மீடியம் எப்படி இருக்கணும், சூக்ஷ்மத்தை எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகணும். அதுக்காக தான் இந்த சொல்லப்பட்ட 7 உபாசனைகள் இருக்கு பார்த்தீங்களா. இந்த 7 உபாசனைகளும் உங்களை என்ன பண்ணும், அந்த அஸ்மி நான் இருக்கிறேன், வெறும் இருக்கிறேன், அது கூட எந்த அட்ஜெக்டிவ்ஸும் சேராம வெறும் இருக்கிறேன் அப்படின்னு அறியறதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனை, யோக்கியத்தையை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றதா இருக்கு. அப்போ பரமாணு என்ன அர்த்தம், பரமாணு அப்படின்னா இது என்ன பண்ணும், பரமாணு வரைக்கும் கொண்டு வந்துடும். ஆனா அணு ஆத்மா இல்லை, ஆத்மா அணு இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, தார்க்கிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா பரமாணுவாதிகள்னு பேர், அவங்களுக்கு பேர். தார்க்கிகர்களுக்கு நம்ம இதில் ஃபிலாசபி 2 இருக்கு. கௌதமர், காணாத மகிழ்ச்சி 2 பேரும் நியாயம் வைசேஷிகம்னு 2 தர்சனம் பண்ணியிருக்காங்க. சாங்கியம், யோகம், அதுக்கப்புறம் நியாயம் வைசேஷிகம். இந்த நியாயம் வைசேஷிகம் சொல்லக்கூடிய தர்சனத்துல ஆத்மா எப்படிப்பட்டதுன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க என்னன்னா பரமாணு ரூபம் அப்படின்றாங்க. ஆத்மா எப்படிப்பட்ட ரூபம், பரமாணு ரூபம். நம்ம வேதாந்தம் சொல்லுது இல்ல, யோகம் சொல்லுது என்ன இல்லப்பா, பரமாணுத்தை காட்டிலும் அணு அது இன்னும் சூக்ஷ்மமானது அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களோட இது ஆச்சாரியர் சொல்லுவாரு 18வது சாப்டர்ல பகவத்கீதையில சொல்ற, இந்த நிர்குணத்தை பத்தின ஞானம் யாருக்காவது உண்டாகுமா சுவாமி அப்படின்னு 18வது அத்தியாயத்துல 49 அந்த ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா சொல்ற, யா நிஷ்டா சா பராகாஷ்டான்னு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தோட பாஷ்யத்துல சொல்ற, இந்த நிர்குண ஞானம் இருக்குல்ல, ஆத்மா எப்படிப்பட்டது, நிர்குணம், நிராகாரம், அதுக்கு எந்த ஃபார்மும் இல்லை, எந்த ஒரு குணமும் இல்லை, நிர்குணம் நிராகாரம். அப்ப நிர்குணத்தை பத்தின ஞானம், நிர்குண நிராகாரம், எந்த ஃபார்மும் இல்லாத ஞானம் யாருக்கும் உண்டாகவே உண்டாகாது சுவாமி அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றான். அங்க ஆச்சாரியார் சொல்றாரு, கண்டிப்பா எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு அப்படின்னா ஸ்தூலத்திலேயே இருக்கிறவனுக்கு அந்த நிர்குண ஞானம் உண்டாகவே உண்டாகாது. அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் நிர்குண ஞானம் உண்டாகாது அப்படின்னு சொல்லும் போது சொல்றார் 18வது சாப்டர்ல முக்கியமான ஸ்லோகம். அதில் சொல்றார் ஆச்சாரியார் 4 விஷயங்களை சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா 50வது ஸ்லோகம். 50வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா சொல்ற, சத்தியம்ன்ற ஆச்சாரியார் சொல்ற, நிர்குணத்தை பத்தின ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாது. ஆமா, சத்தியமா உண்டாகாது. யார் யாருக்கு உண்டாகாது, குரு சம்பிரதாய ரகிதானாம், குரு மூலமா இந்த சம்பிரதாயமா வந்திருக்கணும். குரு சம்பிரதாயம், ஆதிகுரு தட்சிணாமூர்த்தி அவங்ககிட்ட இருந்து பரம்பரையா கேட்டு சொந்த கபோல கல்பிதமா இருக்கக்கூடாது, பரம்பரை வித்யா இருக்கணும். அதுல வந்தவங்களுக்கு இந்த நிர்குணத்தை அறிய முடியும். அப்ப இதுல வராதவங்களுக்கு அறிய முடியாது. அப்ப சம்பிரதாயத்துல வராம ஒரு குரு மூலமா பாடம் கேட்டோம் அப்படின்னா இந்த நிர்குணத்தை அறிய முடியாது. 1. 2வது அடுத்து சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்ருத வேதாந்தானா, யாரெல்லாம் வேதாந்தம் கேட்கலையோ அவங்களுக்கு இந்த நிர்குணத்தை அறிய முடியாது. 2வது. அப்புறம் 3வது, சுவாமி நான் சம்பிரதாயத்தில் வந்திருக்கேன் சுவாமி, நான் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேதாந்தமும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சுவாமி, கேட்டிருக்கேன் சுவாமி, அப்படி இருந்தாலும் கூட அத்தியந்த பகிர் விஷய ஆசக்த புத்தினா, யாருக்கெல்லாம் 100% வெளியிலேயே புத்தி இருக்கோ, ஸ்தூலத்திலேயே புத்தி இருக்கோ, நம்ம சொல்றோம்ல வெளியில இருக்க கருமத்தெல்லாம் விடுங்க விடுங்கன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம் தெரியுங்களா, மானசத்துக்கு போயிடுங்க, பக்திக்கு போயிடுங்க, உபாசனைக்கு போயிடுங்க அப்படின்றோம். ஏன்னா ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷ்மத்துக்கு போயிடணும். ஸ்தூலத்திலேயே பிடிச்சுக்கிட்டு நிற்கிறோம்,
ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை பிடிச்சிக்கிட்டு நாள் ஃபுல்லாக ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எங்கே தெரியுங்களா இருக்கார், ராமர் எங்கே தெரியுங்களா இருக்கார், என்னுடைய ஆத்மாவாக இருக்கார். அதை புரிஞ்சிக்காம நான் வெளியிலேயே இருந்தேன்னா என்ன ஆகும்? ராமரையும் கிருஷ்ணரையும் அனுபூதி பண்ணவே முடியாது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அத்தியந்தம் 100% வெளியிலேயே சித்தம் இருந்துச்சுன்னா இந்த சூக்ஷ்ம வஸ்து நிர்குண நிராகாரம் விளங்கவே விளங்காது, புரியவே புரியாது, தர்ஷனமே ஆகாது. சரி, அப்படியே இருக்காங்க சுவாமி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவெட்டாக தான் சுவாமி இருக்கேன் அப்படின்னா அடுத்து சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்யக் பிரமாணேஷு சம்யக் பிரமாணேஷு அக்கிருத சிரமானாம். யார் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாணம் கிடைக்குது, குருநாதர் பகவத்கீதையை வச்சு திரும்ப 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 சொல்கிறார், வேதாந்தத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறார், அக்கு வேறு ஆணி வேற சொல்லி கொடுக்குறார். நம்ம கேட்டுட்டு இந்த காரில் விட்டுட்டு போயிட்டோன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம குருநாதர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை எடுத்து வச்சு அதில் ஒர்க் அவுட் பண்ணணும். கிருதசிரமானாம்ன்ற யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரமாணத்தில் எடுத்து வச்சு சுவாமி என்ன சொன்னார், சுவாமி என்ன சொன்னார், எப்படியாவது சுவாமி சொன்னதை பிடிச்சிடணும் அப்படின்னு திரும்ப 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 அதையே உள்ளுக்குள்ளார ஆவர்த்தி பண்ணி திரும்ப திரும்ப அதில் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு இது ஆகும். அப்படி கஷ்டப்படாதவங்களுக்கு இந்த நிர்குண வித்யா வரவே வராது. அப்போ ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். ரமண பகவான் சொல்லலாம், ஐயா அதி சுலபம். அப்பள பாட்டியை வச்சுட்டு ஒரு கதை சொல்லுவார், ஒரு பாட்டே போட்டு போயிட்டேன், ரொம்ப ஈஸியாக. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிபு கீதாவில் வந்து ரிபுவில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையானது இருக்குது. என்னன்னு கேட்டால், குதிரை ஏறுற சமயம்தான் ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு. இதை கேட்டுட்டு ஏகப்பட்ட பேர் திருவண்ணாமலையில் நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க, சாமி ரிபு வந்து பார்த்தீங்கன்னா நிதாகருக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்கிறார், சுவாமி இவ்வளவுதான், ஒரு க்ஷணத்தில் காலை போட்டு ஏறி உட்கார்ற நேரத்தில் ஞானம் அடைஞ்சிடலாம். எல்லாம் கரெக்டு தான், ரிப்பன் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கஷ்டமா? ஒரு சிஸ்டரை வச்சு ரிப்பனை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கு முன்னாடி வீடு கட்டியிருக்கணும்ல. ஐயோ சாகடிச்சிடும் வீடு கட்டுறது. வீடு கட்டி ஒருத்தர் வந்து கொண்டு வந்து ஒரு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு அவர் சொல்லலாம். ஆனால் வீடே கட்டாதவன், பேஸ்மெண்ட்டே தோண்டாதவன், அவன் வந்து சொல்ல முடியுமா ஈஸின்னு சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆச்சாரியர் சொல்கிறார், துர்லபம் துரவகம்யம். ஆச்சாரியர் திரும்ப திரும்ப சொல்வார், துர்லபம் துரவகம்யத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார், அடைவதற்கு மிக கடினமானது. ஏன் அப்படின்னா இந்த புத்தி சதா காலமும் பகிர்முகமாக ஸ்தூலத்திலேயே தங்கி போய் கிடக்குது. அப்போ அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியர் சொல்கிறார், இவங்க யாராலையும் முடியாது. ஆனால் ஆச்சாரியர் சொல்கிறார், பாகிய ஆக்கார பேத புத்தி நிவர்த்தி. இந்த நிர்குண ஆத்மாவை எப்போ அறிய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகியாக்காரம். வெளியில் ஃபார்ம் இருக்குல்ல, வெளியில் எல்லாத்தையும் பார்த்து விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கமே, எல்லாத்துக்கும் ஃபார்ம் இருக்கா, எல்லாத்துலேயும் பேதம் இருக்கா, நீங்கள் வேறு, அவர் வேறு, இது வேறு, அது வேறு, டேபிள் வேறு, மானிட்டர் வேறு, கேமரா வேறு, புஸ்தகம் வேறு, நான் வேறு, அவர் வேறு, இவர் வேறு, எல்லாத்தையும் வேறு 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 வேறுன்னு எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது? ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் பதிஞ்சு அதுலேயே சதா இருந்துகிட்டு இருக்கும். பேதம் பேதம் பேதம். இந்த பேதத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிர்குணம் ஆத்மாவை அறிய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பகிர்முகமாக இருக்கக்கூடிய பேத வஸ்துக்களை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணினா மட்டும்தான் ஆத்மஸ்வரூபத்தை, ஆத்மாவோட சுரூபத்தை ஆலம்பனி காரணம். அப்போ என்ன பண்ணணும்? பகிர்முகத்திலிருந்து அந்தர்முகமாக போயிட்டே இருக்கணும். கட்டோபனிஷத்தை சொல்லும்போது சொல்கிறார், கட்டோபனிஷத்தில் 2வது அத்தியாயத்தில் யோகம் பேர், மொத்த யோகம் தான் 2வது அத்தியாயத்தில். அது ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், பரீட்சலோகான் பராஞ்சிகானி வியதர்ண ஸ்வயம்பூ பராங் பஷ்யத்தினாந்தராத்மா கஷ்டித் தீரக பிரத்யேகாத்மானமைக்ஷதி ஆவிருத சக்ஷு அமிர்தத்துவமிச்ச. முக்கியமான மந்திரம். அப்போ இந்த ஆத்மாவை எப்படி பார்க்கறது சுவாமினா, நமக்கு வந்து டீஃபால்ட்டாக என்ன ஆயிடுச்சு, வெளியிலேயே பார்க்குற மாதிரி வச்சுட்டாங்க. அப்போ வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஸ்தூலத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்தராத்மாவை பார்க்குறதே இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தன் கஷ்டித் தீரக, யாரோ ஒரு தீர புருஷன் யோகி,
அவன் என்ன பண்றான்? ஆவிருத சிக்ஷு, இந்த பார்வையை வெளிமுகமா பார்த்தவன் என்ன பண்றான்? அகமுகமா திருப்பி உள்ளுக்குள்ளார பார்க்கறது. உள்ளுக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம 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 எதெல்லாம் இருக்கு உள்ளுக்குள்ளார? கண்ணை வெளியில பார்த்தீங்க, கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை பார்க்கறது, அதுக்கப்புறம் மனசை பார்க்கறது, அதுக்கப்புறம் புத்தியை பார்க்கறது, அதுக்கப்புறம் மகத்தத்துவத்தை பார்க்கறது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளார இருக்க அகங்கார தத்துவத்தை பார்க்கறது, அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதியில லயமாகாம, பிரகிருதியில லயமாகாம அக்ஷராத் பரதப்பர, அந்த பிரகிருதியை காட்டிலும் மேலானது எது? இந்த ஆத்ம தத்துவம் அப்படின்னு அதை காட்டிலும் சூக்ஷ்மமா இருக்கிற ஆத்மாவை பார்க்கிறான். அப்ப ஆத்மாவை பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? அந்தர்முகமா ஆகும். அதுக்கு தான் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ பரமாணு, பரமாணுன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாக்கு முன்னாடி இருக்கிறது. ஆத்மாக்கு முன்னாடி இருக்கிற அகங்கார தத்துவமே பரமாணு பேர். அகங்கார தத்துவத்துக்கு பேர் தான் பரமாணு ரூபம். அடிச்சா அந்த பரமாணு ரூபத்தை அடையணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா, அது வரைக்கும் நம்ம சாதனை ஒவ்வொன்றா போகணும். அப்படி போயிட்டு அப்ப சாஸ்மிதால போய் நின்னீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? பரமாணு ரூபம். அதுவும் ஆத்மா இல்லை, அது அதையும் தாண்டி இருக்கிறது, அணுவிற்கும் அணுவாக இருப்பது, அதுதான் ஆத்மா. ஆனா நம்ம இந்த உபாசனை எல்லாம் எது வரைக்கும் வந்துடுது? சாஸ்மிதா வரைக்கும் வந்தோம். வந்ததுக்கு பிறகு பரம மகத், பரம மகத் அடுத்தது. பரம மகத்துனா எது அப்படின்னா, நீங்க சவித்தர்க்கத்துல மட்டும் சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? எதெல்லாம் பெருசு ஸ்தூலமா இருக்கோ, எதெல்லாம் ஸ்தூலமா இருக்கு அப்படின்னா கண்ணுக்கு தெரிகிறது எது? திஸ்ரன்னு கண்ணுக்கு தெரியும். இதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கு பெருசு, அதுக்கு பெருசு, அதுக்கு பெருசு, அதுக்கு பெருசு அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா இந்த பிரம்மாண்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலம்தான். இந்த ஸ்தூல பிரம்மாண்டம் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பரம மகத்துன்னு பேர். பரம மகத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பேப்பர் கண்ணுக்கு தெரியுதா? என் நகத்தில் ஒட்டி இருக்கிற பேப்பர் போய் கீழே பறந்துருச்சு. ஒரு சின்ன பேப்பரில், ஒரு எம்எம் பேப்பரில் எத்தனை கோடி அணுக்கள் இருக்கும் தெரியுங்களா? பரமாணுக்கள் மில்லியன்ஸ் ஆஃப் குரோர், நிறைய மில்லியன் குரோர் பரமாணுக்கள் அதில் இருக்கு ஒரு எம்எம். அப்போ யோசிச்சு பார்த்துங்க, பரமாணுனா எவ்வளோ இருக்கும். அப்போ ஒரு புஸ்தகத்தில் கணக்கு பண்ணிங்கன்னா, ஒரு லேப்டாப்பில் கணக்கு பண்ணிங்கன்னா, அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக பரமாணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோடிக்கணக்கான பரமாணுக்கள் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு வஸ்துவாக நம்ம கண்ணில் தெரியுது. அப்போ என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பரமாணு இருக்கிறதுலையே லோயஸ்ட் பார்ட்டிக்கல். அதே நேரத்தில் இந்த பரமாணு 2 சேர்ந்தா துவனுக்கு, 3 சேர்ந்தா திஸ்ரன், அதுக்கப்புறம் மெதுவாக கோடிக்கணக்காக சேர்ந்து ஒரு பேப்பர் அப்படின்னு ஆகுது. அப்போ ஒரு எம்எம் பேப்பரில் கோடிக்கணக்கான பரமாணுக்கள் இருக்கும். அதோட அப்போ மொத்த பிரம்மாண்டத்தையும் கணக்கு பண்ணிக்கங்க. அப்போது ஒருத்தன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பரமாணு வரைக்கும் ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுங்க, சாஸ்மிதா சமாபத்தி வரைக்கும் ஒருத்தன் ட்ராவல் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு பரமாணு விசிபிள் ஆகிடும். இதுக்கப்புறம் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான் இந்த உலகத்தோட மொத்த பிரம்மாண்டம். எது அப்படின்னா மகத்து பூதம். எது அப்படின்னா ஆகாசம். இருக்கிறதே பெரிய பூத்தம் எது அப்படின்னா பெருசு வந்து பார்த்தீங்கன்னா பரம மகத்தத்துவம் இந்த ஸ்பேஸ், இந்த ஆகாசம். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன அர்த்தம்? இருக்கிறதுல லோயஸ்ட் பார்ட்டிகளையும் பார்க்க முடியும், இருக்கிறதுலையே ரொம்ப பெருசுலையும் பெருசு, பெருசுக்கெல்லாம் பெருசு. ஆனால் எந்த பெருசாக இருந்தாலும் எங்கே இருக்குது? எல்லாம் ஆகாசத்தில் தானே இருக்கு. அப்போது ஆகாசம்தான் எல்லாத்துக்கும் பெருசு. அப்போ அந்த ஆகாசம் வரைக்கும் இவனுக்கு என்ன ஆகிடும்? விசிபிள் ஆகிவிடும். இதுக்கு பேர் தான்
யோகி பிரத்யக்ஷம்னு பேர். ஃபுல் விஷன், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அஸ்ய வசீகாரக வைராகியோ பவதி. அதோட கண்டினியூஷன் எழுதிக்கணும், அனுவர்த்தி பண்ணிக்கணும். அத்தியாகாரம்னு பேர். அத்தியாகாரம்னா என்ன அர்த்தம்? அனுவர்த்தினா முன்னாடி சூத்திரத்தில் இருக்கிறத எடுத்து அடாப்ட் பண்ணினீங்கன்னா அனுவர்த்தின்னு பேர். முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், கடைசி 7 சூத்திரங்கள் அதான் பண்ணோம். என்ன பண்ணோம்? மனசக, பிரவருத்தி உற்பன்னா, ஸ்திதி நிபந்தினி அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்குள்ளாரையும் போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? வசீகாரக வைராக்கியம் வைராக்கிய பவதி அப்படின்னு வசீகார வைராக்கியோ பவத்தின்னு இல்லாத பதத்தை எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கு என்ன பேருனா அத்தியாகாரம் அப்படின்னு பேர். இல்லாத பதத்தை ஆட் பண்ணி மீனிங் பண்ணுறோம். அப்போது யார் பார்த்தீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தி வரைக்கும் போனானோ அவனுக்கு பரமாணுலேருந்து பரமமகத்துன்னு சொல்லக்கூடிய ஆகாசம் வரைக்கும் எல்லா விஷயங்களும் பிரத்யக்ஷமாக ஆகின்றது. அவனுக்கு அது மாதிரி பிரத்யக்ஷம் பண்ணதுனால என்ன உண்டாகும் அப்படின்னா, இந்த லோக்கத்திலையும் அதே மாதிரி எல்லா லோக்கங்களிலும் இருக்கிற விஷயத்தில் என்ன வந்துடும்? வசீகாரமானது, வைராக்கியமானது உண்டாகும். வசீகார வைராக்கியத்துக்கு இன்னொரு பேர் என்னது? அப்பர வைராக்கியம். அப்பர வைராக்கியமானது உண்டாகிவிடும். சொல்லியாச்சு. ஆயிடுச்சா? பாஷத்துக்கு வந்துருக்கு. சூக்ஷ்மே நிவிஷமானஸ்ய, சூக்ஷ்மே நிவிஷமானஸ்ய யார் பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மத்தில் பிரவேசம் ஆயிட்டானோ. சூக்ஷ்மத்தில்னா எந்த அர்த்தம்? ஒரு விக்கிரகத்தை பார்க்குறோம், அதுக்கப்புறம் அதுக்கு சூக்ஷ்மம் எது? தன்மாத்திரை. அதுக்கு சூக்ஷ்மம் எது? இந்திரியம். இந்திரியத்துக்கு சூக்ஷ்மம் எது? மனசு. மனசுக்கு சூக்ஷ்மம் எது? புத்தி. புத்திக்கு சூக்ஷ்மம் எது? அந்த புத்திக்கும் சமஷ்டி புத்தியா இருக்கிற மகத்தத்துவம். அந்த மகத்தத்துவத்துக்கும் சூக்ஷ்மம் எது? அதுல இருக்கக்கூடிய அகங்கார தத்துவம். இது மாதிரி யாரு பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மத்துக்குள்ளார பிரவருத்தி ஆயிட்டானோ என்னாகும்? அவனுக்கு பரமான்வந்தம், பரமாணு அந்தம். அவன் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே ஸ்மால் பார்ட்டிக்கல் எது அப்படின்னா பரமாணு. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியாதது. அப்படிப்பட்ட அத்தியந்த சூக்ஷ்மமாக 100% சூக்ஷ்மமாக இருக்கிற பரமாணு வரைக்கும், அந்தம்னு என்ன அர்த்தம்? பரமாணு வரைக்கும் என்னது? லபத இதி, ஸ்திதிபதம் லபத இதி. எதுல வேணாலும் அவன் தன்னுடைய மனசை என்ன பண்ண முடியும்? ஸ்திதிபதம் பண்ண முடியும். அதுல நிற்க முடியும், சமாதி பண்ண முடியும். எந்த உலகத்துல எவ்வளோ சின்ன பார்ட்டிகள் இருந்தாலும் அவனால் அந்த வஸ்துல சமாதி செய்ய முடியும், மனசை நிபந்தனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது ஸ்தூலம். சூக்ஷ்மத்துல என்ன சுவாமி? ஸ்தூலே நிவிஷமானஸ்ய. ஸ்தூலத்துல நிவிஷமானம்னா என்ன அர்த்தம்? மெதுவா நான் என்ன பண்றேன்? ஸ்தூல வஸ்துவை பார்க்குறேன், நல்லா கான்சென்ட்ரேட் பண்றேன். ஸ்தூல வஸ்து எது? சவிதர்க்கம். விக்கிரகத்தை பார்த்து 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 நான் தான் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் சொல்லுவேன். எல்லாத்துட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரேஷனே இருக்க மாட்டேங்குது. எதை பண்ணினாலும் என்ன இருக்கணும்? கான்சென்ட்ரேஷனோட பண்ணணும். எல்லாம் எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவார், எதையும் அலட்சியப்படுத்திடாதீங்க, எல்லாம் ஈஸ்வர ரூபம். ஒரு குப்பனு கூட பார்த்தீங்கன்னா கசக்கி தூக்கி போட்டுறாதீங்க, எல்லாத்துலேயும் கவனம் கொடுங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு செகண்ட்லையும் அவேர்னஸோடு இருக்கு. அப்படி அவேர்னஸோடு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தூல வஸ்துவை நம்ம என்ன பண்ணுறது? மெடிடேட் பண்ணுறது. ஒரு விக்கிரகத்தை இப்போ நான் காலையில் எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? காலையில் எந்திரிச்சு உள்ளக்குள்ளே கொஞ்சம் ஜபம் பண்ணுவேன் ரூமில் இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் வெளியில் போய் நல்லா மலையை பார்த்தீங்கன்னா பார்த்து சேர் போட்டு உட்காந்துப்பேன். அந்த லைட்டாக விடியிற காலம் இருக்கும், மழை தெரியும். மழை தெரியறத பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயே கான்சென்ட்ரேட். ஏன்னா அதுதான் சிவலிங்கம். எனக்கு சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான். அப்போ அதையே பார்த்துக்கிட்டே இருக்குது.
அப்போ சிவலிங்கம் ரூமுக்குள்ளார இருக்கிற சிவலிங்கம் 1 இன்ச்சு. இதை பார்த்து 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 அபியாசம் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் இதே பாவத்தை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய மலையில பார்க்குறேன். இது மாதிரி அபியாசம் என்னாகும், எதெல்லாம் பெருசு பெருசு பெருசாக இருக்கோ அதிலெல்லாம் பிரவருத்தி உட்பண்ணா மனசக ஸ்திதி நிபந்தினி. நம்ம என்ன பண்ணுறோம், சின்னதுக்கு சின்னதாக பார்த்த மாதிரியே பெருசுக்கு பெருசு பெருசு பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறாரு, ஸ்தூலே நிவிஷமானசிய ஸ்தூல வஸ்துக்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா தாரணை பண்ணி 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 அபியாசம் வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு பரம மகத்வாந்தம் இருக்கிறதுலையே பரம பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. எது பெருசு, இந்த பிருத்திவி பெருசு. இந்த பிருத்திவியை காட்டிலும் ஜல தத்துவம் பெருசு. ஜல தத்துவத்தை காட்டிலும் பெருசு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்னி தத்துவம். அக்னி தத்துவத்தை காட்டிலும் பெருசு வியாபிச்சிருப்பது வாயு தத்துவம். வாயு தத்துவத்தையும் காட்டிலும் பெருசு ஆகாச தத்துவம். ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேர் ஆபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதயः ஓஷதீப்யோ அன்னம் அன்னாத் புருஷா. தைத்திரியத்தை சொல்லுது, ஆத்மாவிலிருந்து உண்டானது, நிர்குண நிராகாரத்திலிருந்து உண்டானது முதல் பூத்தம் எது, பெரிய பூத்தம் ஆகாசம். அப்ப என்ன அர்த்தம், இருக்கிறதுலயே பெருசுக்கு பெருசு. அப்ப கான்சென்ட்ரேஷன் எப்படி பண்ணுவீங்க, இந்த சின்ன சின்னதா பிருத்திவி தத்துவத்தை பண்ணி 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 அதுக்கப்புறம் என்ன பண்றோம், நான் உங்களுக்கு பிராணனை வீக்ஷணம் பண்ணணும்னு சொல்றேன் பார்த்தீங்களா. நான் கேனையெல்லாம் இல்லை, நான் குப்பனும் சுப்பனும் இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எனக்கு என்னோட குருநாதர் கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா. சும்மா பார்த்தீங்கன்னா ஏதோ அறகுறையாக படிச்சுட்டு சாமி பிராணனை பார்க்கணும்னு சொல்கிறேன். ஏதோ சும்மா அவருக்கு பொழுது போகலை பிள்ளருக்கு, அவர் சும்மா இருக்கார், நம்மளையும் பிராணனை பார்க்க சொல்கிறேன். இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா எது வெளியில் இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற பிராணன் மகாவாயுன்னு பேர். அந்த மகாவாயு நம்ம தேகத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிராணன் அப்படின்னு பேர். நீங்கள் பிராணனை பார்த்தீங்கன்னா வீக்ஷணம் பண்ண 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய பிராண தத்துவத்தும் ரெண்டும் ஒன்று. அப்போ சின்னதில் பண்ணினீங்கன்னா பெரியசில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தாரணை பண்ண சாமர்த்தியம் உண்டாகும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிருத்திவி ஜலம் அக்னி, அக்னியில் ஒரு உபாசனை இருக்குது, அந்த அக்னி உபாசனை அதை காட்டிலும் மேலானது இந்த பிராண வீக்ஷணம், பிராண உபாசனை பேர். அப்போ பிராணன் பார்த்தீங்கன்னா சகுனம், அதை காட்டிலும் ஆகாசத்துக்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்க. ஆகாசம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல போகிறது ஜோதி உபாசனம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆகாச உபாசனன்னு பேர். அந்தராகாசத்தை பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது, தகராகாச பிராண உபாசனை. இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இன்னும் நம்ம ஓங்காரத்தை இன்னும் தாண்டலை, ஓங்காரம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய பிராண உபாசனையில் எல்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண உபாசனைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கேன், அங்குஷ்ட மாத்திர புருஷகன் பேர். ஜோதி உபாசனைக்கு பேரும் அங்குஷ்ட மாத்திரம், கான்சியஸ்னஸை மெடிடேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிராணன் உயிர் நம்ம சொல்கிறோம்ல, அந்த உயிர் எங்கே இருக்குது, அதுவும் ஹிருதயத்தில் தான் இருக்குது. அதுக்கு பேரும் அங்குஷ்ட மாத்திர உபாசனை பேர். அப்போ அங்குஷ்ட மாத்திரன கட்டை விரல் புருஷன், அது பிராணனுக்கு பேரும் ஆகும், சகுனத்துக்கு பேரும் நிர்குணத்துக்கும் பேராக தான். இதை சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் இது எங்கே இருக்குது சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறோம், சிதாகாசம் இருக்கா, சிதாகாசம் தகராகாசம் அப்படின்னு பேர் அதுக்கெல்லாம். அப்போ ஆகாசம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாசம் ஒரு குணம் உடையது, இருக்கிறது ரொம்ப சட்டில் ஆகாசம். அந்த ஆகாசத்தை பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ணுற மெத்தட் இருக்கு, இருக்கிறதுலே பெருசு. அதை தான் இங்கே சொல்லுது. உங்களுக்கு சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விக்கிரகத்தில் தாரணை பண்ண முடியலன்னா நீங்கள் எப்படி பெருசில் போக முடியும். அப்போ ஆரம்பிக்கிறது விக்கிரக ஆராதனை ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து பெருசு 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 பெருசாக போகும். போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பெருசு மகத்து, இருக்கிறதுலே பெருசு பார்த்தீங்கன்னா பெரியது மகத்துல பெருசு.
எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாச தத்துவம். அந்த ஆகாச தத்துவத்துக்கு மெடிடேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸ்திதிபதம் சித்தஸ்ய, மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திதிபதம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் மனசை வந்து பார்த்தீங்கன்னா ஆடாமல் பண்ணுறதுக்கு என்ன உபாயம் சுவாமி இருக்குது அப்படின்னா, இந்த கடல் அலை இல்லாத சமுத்திரத்துக்கு போயிருக்கீங்களா? என்னைக்கா போங்க, என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரம் என்னன்னு தெரியணும்ல. கடல் அலை இல்லாத ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் உள்ளே போயிடணும். கடல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருக்குங்க, உள்ள பயப்படுத்தும் அப்படியே. இப்போ வந்து ஒரு சாதகன் வந்து பார்த்தீங்கன்னா கடல் அலை இல்லாத அந்த சமுத்திரத்திலேருந்து மெடிடேட் பண்ணுறான் அப்படின்னா மனசு என்ன ஆகிடும்? நிராகாரமாக ஆகிடும். ஒரு உபாயம். அதே மாதிரி ஆகாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேகங்கள் இல்லாத ஆகாசம் இருக்கும். அந்த மேகங்கள் இல்லாத ஆகாசத்தை பார்க்குற தூரம் வரைக்கும் எதுவுமே நடுவில் அப்டக்கல் இல்லாமல், எந்த உருவங்களும் இல்லாமல் தூரமாக பார்க்க 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 ஆகாசம் ஸ்பேஸ் போயிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு மலையில் இருந்துக்கிட்டு, ஆள் நடமாட்டம் இல்லாத மலையோட உச்சியில் இருந்துக்கிட்டு ஆகாசத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆகாசத்தை பார்க்க 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 என்னாகும்? இந்த மனசு ஸ்திதி பதத்தை அடையும். தண்ணியை பார்த்தா அதே மாதிரி ஆகாசத்தை பார்த்தாலும் சமாதி கிடைக்கும். இது சுவாமி எனக்கு எங்கேயோ உச்சிக்கெல்லாம் போக முடியல சார், நல்லா டெரஸ்க்கு போயிடுங்க. ராத்திரி 9, 10, 11 மணி ஆகட்டும், ஒரு 12 மணி ஆகட்டும். 12 மணிக்கு தூக்கம் வரலன்னா மொட்டை மாடியில் போய் கட்டில் போட்டு வானத்தை பார்த்து படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்குன்றீங்க. மனசு மெதுவாக ஃபைட் ஆகிடும். அப்போது மனசை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்று, அதே மாதிரி ஜலம், பிருத்திவி, மலையை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்ல போகிறோம். அதெல்லாம் மலையை பார்த்துக்கிட்டே இருந்தால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஆடாமல் போகும். பின்னாடி வரப்போகுது சாதனா பாதத்தில் இதெல்லாம் சொல்ல போகிறோம். அப்போ பிருத்திவி தத்துவம் மலை, அசையாத ஒரு மலையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தால் மனசும் அசையாமல் போகும். ஆடாத ஜலத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. அதனால தான் அருவி பக்கத்தில் போய், வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் போய் மெடிடேட் பண்ணக்கூடாது. வாட்டர் ஃபால்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு? விழுந்துக்கிட்டே இருக்கா? விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகாது? சித்தம் சஞ்சலமாகிடும். அதே மாதிரி கடல் அலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஸ்திதி கிடைக்குமா? கடல் அலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்திதி கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி சஞ்சலம் இல்லாத பருவதத்தை பார்க்கணும். பருவதத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசு ஆடாமல் போகும். அக்னி தத்துவம் எது சுவாமி? ஜோதி. ஒரு தீபத்தை பார்த்தோம்ல, தீபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா ஆடாத தீபம். ஆடிக்கிட்டு இருக்க தீபத்தை பார்த்தீங்கன்னா சித்தமும் ஆடும். அப்போ ஆடாத அக்னி தத்துவம் தீபத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் கண்ணு எரியுது சுவாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பூர்ண சந்திரன் இருக்குன்னு வச்சுங்க, பௌர்ணமி. அந்த சந்திரனை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் மனசு என்ன ஆகாது? ஆடவே ஆகாது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பிருத்திவியை காட்டிலும் பெருசு ஜலம், ஜலத்தை காட்டிலும் பெருசு அக்னியை காட்டிலும் பெருசு வாயு. அப்போ வாயுவை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பிராண வீக்ஷணம் பண்ணி பார்க்கணும். சின்னதாக இருக்கிற பிராணனை வீக்ஷணம் பண்ணி 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 பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சூக்ஷமமாயிடும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? வெளியில் இருக்கிற வாயுவை கூட உங்களால் தாரணம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆகாசத்தை பார்க்குறது. ஆகாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பெரிய ஆகாசத்தை பார்க்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? சிதாகாச தாரணா அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், எல்லாம் சொல்கிறேன். எதெல்லாம் இருக்கோ ஒரு முக்கியமானது சிதாகாச தாரணான்னு பேர். அந்த சிதாகாச தாரணா பண்ணி 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 அபியாசமானவனுக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய பெரிய ஆகாசத்தில் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு வந்தது. அப்பாறு பார்த்தவனுக்கு சித்தம் என்ன பண்ணுது? சித்தம் ஸ்திதி பதம் லபதே. சித்தமானது ஸ்திதி பதத்தை, அசையாத நிலையை, சமாதியை அடைகின்றது. சொல்லியாச்சு. ஏவம் இந்த விதமா தாம் உபயீன் கோட்டின் அனுதாவத்தக, இந்த 2 எண்டுக்கும் போயிட்டு வந்துட்டான்னு வச்சுங்க. அபியாசத்து மூலமா என்ன பண்ணுவான்? அவன் வந்து பார்த்தீங்கன்னா நினைச்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரமாணுவையும் மெடிடேட் பண்ண முடியும். அங்கிருந்து பரம மகத்தா இருக்கிற ஆகாசத்தையும் பண்ண முடியும். அப்படின்னு இங்கே அங்கே போய் போய் அவன் என்ன பண்ணுவான்? பார்த்துருவான். கிணத்துல நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், ஐயோ உள்ளே விழுவும் போது தான் பயமாக இருக்கும். அது எப்படி நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த 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 எண்டுலேருந்து அந்த எண்டு போகும், அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு போகும். பெரிய கேணியில்
ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டில் நீச்சல் கற்றுக்கிட்டோன்னா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகும், அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வருவோமா. அப்போ நீச்சல் கற்றுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். அதே மாதிரி இந்த அபியாசத்தை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கஷ்டம். ஆனால் கற்றுக்க 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 மெதுவாக அது ஒரு ஹாப்பினஸை கொடுக்க ஆரம்பிச்சோம். சைக்கிள், புது சைக்கிள் வந்தோன்னா என்ன பண்ணுவோம், ஊரெல்லாம் சுற்றி வருவோம். புது வண்டி வாங்கணுன்னு என்ன பண்ணுவோம், கார் வாங்கணுன்னு ஊரெல்லாம் சுற்றி வருவோம். அதே மாதிரி சாதகன் என்ன பண்ணுவான், பரமானுக்கு போவான், ஒரே சந்தோஷமாயிடும். அங்கேருந்து பரம மகத்தத்துவத்துக்கு போவான், திரும்ப இங்கே அங்கே எல்லாத்துலேயும் தாரணம் பண்ணி பார்ப்பான். அப்போ தாரணம் பண்ண 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 உபயீம் கோட்டின் அனுதாபத்தக, இந்த 2 எல்லைக்கும், கோட்டி அப்படின்னா எல்லை, சீமா, இந்த 2 சீமா இருக்கிறதுலையே பரமசீமா எது, சின்னதில் பரமாணு, பெருசில் ஆகாச தத்துவம். இந்த 2த்துக்கு நடுவில் போய் போய் வந்துகிட்டு இருக்கான்னு வச்சுங்க. அப்படிப்பட்டவனுக்கு யோ அஸ்ய அப்பிரதிகாத்தக, எவன் இந்த விதமா இருக்கிறானோ அபியாசம் பண்றானோ அவனுக்கு அப்பிரதிகாத்தகனா எந்த ஒரு தடைகளும் இல்லாம, எந்த ஒரு பிரதிபந்தமும் இல்லாம, ச பரோ வஷீகாரக, அவனுக்கு வஷீகார வைராக்கியம் வந்து விடுகிறது. மைசூர் பாக் எடுத்தோம், என்ன கலருச்சு, எப்படி வருதுன்னு. 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், நடுவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு ப்ரௌன் கலர். இந்த பூரி பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஐயோ எனக்கு சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. பூரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பூரி, சோளா பூரி. அந்த பூரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் போட்டோன்னே ஒரு ஷேப்புக்கு வருது பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த கோல்டன் ப்ரௌன் அங்கே மேலே 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 பார்த்தாவே சாப்பிட்ற மாதிரி தெரியுதா. ஸ்தூலம், வைராக்கியம் வரவே வராது. மைசூர் பாக்கை பார்த்து மயங்கிடுவோம், சோளாப்பூரியை பார்த்து மயங்கிடுவோம். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காள், சௌந்தரியமாக இருக்காளே. காலையில் ஒரு பொண்ணு பார்த்தேன், குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்தாவே வந்து பார்த்தோன்னா ஐயோ யாரா இந்த பொண்ணு பெற்றது, அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு. சின்ன பொண்ணு, அவ்வளோ சௌந்தரியம், ஸ்தூலத்திலேயே மனசு மாட்டிக்கும், அவ்வளோதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒருத்தன் சூக்ஷ்மத்துக்கு போயிட்டானோ, மைசூர் பாக்கை எப்படி பார்ப்பான் அவன், மைசூர் பாக்கை பிரித்து 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 போட்டுருவான். என்ன பண்ணுவான், மைசூர் பாக்கை பார்த்தாவே பரமாணு வரைக்கும் போவான். பரமாணு வரைக்கும் போனான்னா என்ன இருக்கும், அவனுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். மைசூர் பாகில் கடலை மாவு தனியாக தெரியும், கடலை மாவில் கடலைப்பருப்பு தெரியும், கடலைப்பருப்பில் அந்த கடலைப்பருப்பு எங்கே உற்பத்தி ஆச்சோ அது தெரியும். மைசூர் பாக்கு எடுத்து சாப்பிட்டோம், இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து தோஷம் வந்து பார்த்திங்கன்னா பருப்புலையா, நெய்யிலையா, இல்லை சர்க்கரையிலையா, இல்லை எதில் ப்ராப்ளம் இருக்குது, தண்ணியிலையா, இல்லை எதில் ப்ராப்ளம் இருக்குது. இந்த யோகி என்ன பண்ணுவான் தெரியுங்களா, கடலைப்பருப்பு பின்னாடியே போவான். மாவோட முந்தின அவஸ்தை கடலைப்பருப்பு, கடலைப்பருப்போட முந்தின அவஸ்தை செடி, அந்த செடி எங்கே இருக்குன்னு போவான். போய் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியை டச் பண்ணுவான். பூமிக்கு போனோன்னு தான் அவனுக்கு தெரியும், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மசானம். அந்த ஸ்மசான பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த கீழே, அந்த லேண்டுக்கு கீழே டெட் பாடி. அதனால தான் டெட் பாடியோட இதுலேருந்து கடலைப்பருப்பு வந்திருக்கு. அந்த மாவு, அந்த மாவில் தான் மைசூர் பாகு. அப்போ அதோட அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சான். நமக்கு தெரியுமா என்ன தோசை இருக்குன்னு தெரியாது, சூப்பராக இருக்கே மைசூர் பாகுன்னு சாப்பிட்ருவோம், முடிஞ்சிடும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நெய் எடுப்பான், நெய்யை பார்க்குறான் அப்படின்னா இந்த நெய் ஸ்மெல் தெரியுமா, மைசூர் பாகில் ஸ்மெல் தெரியும்ல, நெய்யோட ஸ்மெல். ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நெய்யை பிடிப்பான். நெய்யை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பாலுக்கு போவோம். ஆமாம், எத்தனை மாடு பால், ஐயோ ஆயிரக்கணக்கான மாட்டு பாலையும் ஒன்றா கலெக்ட் பண்ணியிருக்கான். அதில் ஏதோ ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரோகம் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், அதை பிடிச்சி 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 அந்த மாட்டுக்கு போயிடுவான். அந்த மாட்டுக்கு என்ன ரோகம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் அதுலேருந்து வந்த பால் என்னது இது, அதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நெய்யை பிடிச்சிக்கிட்டே கடைசி வரைக்கும் போயிட முடியும் அவனால். அதுக்கப்புறம் சர்க்கரையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு அந்த சுகரை பிடிச்சா அப்படின்னா அப்படியே டீப்பாக போய் அதோட எண்டு வரைக்கும் போய் பார்க்க முடியும். சரி, இப்படி பார்த்தான்னு வச்சுங்க, மைசூர் பாகு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சாமி? எவனாவது எதையாவது சாப்பிட முடியுமா? சோளாப்பூரி எடுத்து வாயில் வைக்க முடியுமா? சூப்பராக இருக்குது சாமி, சோளாப்பூரி ரொம்ப சூப்பராக இருக்குது. உடனே அந்த சமையல்காரன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்,
உள்ள கிச்சனில் என்ன பண்ணான்னு தெரியாது, ஒரு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணியிருப்பான், எடுத்து இங்கே குக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த அந்த மசாலாவை சென்னா மசாலாவை பண்ணும்போது உப்பு பார்க்கறதுக்கு என்ன பண்ணியிருப்பான், எடுத்து இப்படி கையில் விட்டு இப்படி இது பண்ணியிருப்பான். நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிவிட்டு கையை தொடச்சிட்டு திரும்ப அந்த கையில் பண்ணியிருப்பான். தெரியுமா அவங்களுக்கு சுகமாக இருக்குமா துக்கமாக இருக்குமா? அப்போ ஒரு யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் ஒரு அழகான பொண்ணு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சௌந்தரியமாக இருக்காரு, ஒரு ஆக்ட்ரஸோ ஏதோ ஒன்று, இல்லை குட்டி பொண்ணாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், நல்லா இருக்கே அப்படின்னா எது நல்லா இருக்குது? ஃப்ளஷ்ஷு தானே. என்ன தெரியும்? முதல்ல ஃப்ளஷ்ஷு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார இம்மீடியட்டாக அவனுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஸ்கேன் பண்ண ஆரம்பிப்பான். மேலே இருக்க ஸ்கின்னு போயிடும், அப்புறம் ஃப்ளஷ்ஷு வந்துடும், அதுக்கப்புறம் ரத்தம் வந்துடும், அதுக்கப்புறம் போன் தெரிய ஆரம்பிக்கும், அதுக்கு மேலே இருக்க இதெல்லாம் ஃபேட்டு தெரிய ஆரம்பிக்கும், அந்த போனுக்குள்ளே இருக்க மஜ்ஜா தெரியும். அந்த பொண்ணு சௌந்தரியமாக இருக்குமா யோகிக்கு? இது எல்லாம் என்னது? பஞ்சபூதம், அன்னமய கோஷம், அப்பா அம்மா சாப்பிட்ட ஃபுட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஸ்தூலத்திலேருந்து சூக்ஷ்மத்து வரைக்கும் ட்ராவல் பண்ணுவான். ஸ்தூலத்துக்கு போவான், சூக்ஷ்மத்துக்கு போவான், ஸ்தூலத்துக்கு போவான், சூக்ஷ்மத்துக்கு போவான். இப்படி ட்ராவல் பண்ணி பார்த்தா யதார்த்த தரிசனம் அவனுக்கு உண்டாகிடும். யதார்த்த தரிசனம் உண்டாச்சு அப்படின்னா, அதனால தான் நான் சொல்லுவேன்ல, தேவர்கள் என்னத்தை சாப்பிட்றாங்க தெரியுங்களா? தேவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், லைட்டாக கொஞ்சோண்டு அந்த மூடியை திறந்து அதுலேருந்து ஆவி வரும்ல, அந்த ஆவியை மட்டும் என்ன பண்ணுறோம், சுவாமிக்கு ஆஃபர் பண்ணுறோம், தேவர்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். ஸ்தூலத்தை பண்ணுறது இல்லை. அந்த சூக்ஷ்மம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யம், அது வந்து பார்த்தீங்கன்னா மானசீக மாதிரி, அது தோஷம் இல்லை. அதே நேரத்தில் ஸ்தூலத்தை பார்த்து தேவர்கள்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன தெரியுங்களா, நம்ம உட்காந்து பன்னீர் பட்டர் மசாலாவையும் சோலாப்பூரியும் அக்கார வடிசலையும் என்ன கோபி மஞ்சூரியனையும் அடாவியலையும் உட்காந்து சூப்பராக இருக்குன்னு எச்சி ஒழுக்க சாப்பிட்டுட்டு இருப்பான். மேலே இருந்து ஒருத்தன் தேவர்கள் பார்த்துட்டு இருப்பான், கந்தர்வன் மேலே பறந்து போவான். சே மனுஷன் பாரு, இதெல்லாம் போய் சாப்பிடுவாயா, இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா, சே என்ன மனுஷ பயல்க. அப்போ தேவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் தெரியுங்களா? என்ன தெரியும்? நம்ம சாப்பிட்றதெல்லாம் நமக்கு ஒரு வருஷம், அவங்களுக்கு ஒரு நாள். அப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் எதை சாப்பிட்ருக்கோம்? நம்மெல்லாம் மறுநாள் என்னாச்சு, மலமாக போச்சா? அப்போ நம்ம சாப்பிட்டதெல்லாம் என்ன சாப்பிட்ருக்கோம்? மலத்தை தான் சாப்பிட்ருக்கோம். உண்மையாக பொய்யா? இன்னைக்கு சாப்பிட்டது நாளைக்கு மலமாக போயிடுது. அப்போ எது மலமாக போச்சோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலான்னு சாப்பிட்ருக்கோம். அக்கார வடிசல்னு வாங்கி நாக்கை வந்து அல்வான்னு நாக்கில் வந்து எச்சி சொட்ட வந்து சாப்பிட்ருக்கோம். அப்போ தேவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது அடுத்த க்ஷணம் தெரியும். ஏன்னா 1 இயர், நம்மளோட 1 இயர் அவங்களுக்கு ஒரு நாள். அப்போ யோசிச்சு பாருங்க, அவன் என்ன பார்ப்பான்னு கேட்டிங்கன்னா, மனுஷ பயல்க என்ன சாப்பிட்றானுங்க, மலத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்ம சாப்பிட்றதுல அவனுக்கு என்ன வந்துருக்கும் தெரியுங்களா? தேவர்களுக்கெல்லாம் வைராக்கியம் இருக்கும். உண்மைதானே? அதான் இதே மாதிரி ஒருத்தன் மேலே போய் சூக்ஷ்ம விஷயத்தையும் பார்க்குறான்னு, அப்போ அவனுக்கு என்ன இருக்குன்னா அதில் இருக்கிற தோஷமும் தெரியும். அப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலத்திலேருந்து பரமாணு வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்க, ஸ்கேன் பண்ணுறான்னு அர்த்தம். எல்லாத்தோட யதார்த்த சுரூபத்தையும் பார்த்துட்டான் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகம், பர உலகம், இந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம போகம் பண்ணுற எல்லாத்துலேயும் என்ன ஆகிடும், வைராக்கியம் வந்து விடும். வருமா வராதா? கண்டிப்பாக வரும். யாருக்காவது ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சே வண்டியா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு யோசனை வந்துடும் நமக்கு. எவனா ஒருத்தன் அசுத்தமான ஒருத்தன், இந்த பானிபூரி கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, ரோட்லலாம் பானிபூரி இருக்குல்ல பார்த்தீங்களா, ஐயோ அந்த நார்த் இண்டியன்ஸ் பண்ணுறது இருக்குது பாருங்கள், ஒரு சுத்தம் இருக்காது. நார்த் இண்டியன்ஸ், ஐயோ நீங்கள் பீகார் பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா குளிக்கவே மாட்டான், ஒரே அழுக்காக இருப்பான். அவன் வந்து குக் பண்ணானா அந்த சாப்பிட முடியுமா? நம்ம யோசிச்சு பாருங்க. ஐயோ அவனை பார்த்தோம் அப்படின்னா வைராக்கியம் வந்துடும் அவன் பண்ண வஸ்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக விஷயங்கள் மொத்தத்துலேயும்
பரம வைராக்கியம் வந்துவிடும். அதுக்கு என்ன பேரு? ஆச்சரியர் சொல்றாரு, ச பரோ வசீகாரக. அவனுக்கு மேலான வசீகாரமானது உண்டாகி விடுகிறது. வசீகாரம்னு அர்த்தம், இந்த உலகம் எல்லாம் அவனுக்கு வசப்பட்டு விட்டது. வசப்பட்டுச்சுன்னு என்ன அர்த்தம்? அவனை பார்த்தீங்கன்னா எந்த வஸ்து வந்தாலும் அவன் மனசு சஞ்சலிக்காது. அவனுடைய மனசு ஐயோ இதை அடையலாமே அதை அடையலாமே அப்படின்னு மனசு எந்த ஒரு ஏக்கத்தையும் அடையாது. 5 இந்திரியங்களும் அவனுக்கு வசீகாரத்தை அடைந்து விடும். இதுதான் வைராக்கியம். ஆச்சரிய சொல்ற தத்து வசீகாராத். அந்த வசீகாரம் வந்துடுச்சுன்னு வச்சுங்க ஒருத்தருக்கு, அதனால என்ன ஆகும்? பரிபூரணம் யோகின சித்தம் ந புனர் அபியாச கிருத்தம். ஆச்சரியர் சொல்றார், அவனுடைய சித்தம் எப்படி ஆயிருனா பரிபூரணம் ஆகிவிடும். இருக்கிறதுலையே இந்த உலகத்துல சுகி யாரு அப்படின்னா, இந்த எல்லாத்துலேயும் வைராக்கியம் வந்தவன் சுகி. மனசு எப்படி இருக்கும்? போதும். நான் இன்னைக்கு காலையில் சொன்னேன்ல, நித்திய திருப்தோ நிராசிரிய, கீதால வந்துச்சுல்ல, நித்திய திருப்தன் சதா ஆத்மாலேயே திருப்தியா இருப்பான், உள்ளுக்குள்ளாரையே திருப்தியா இருப்பான். விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவனை சஞ்சலப்படுத்தவே படுத்தாது. அப்படி வசீகார வைராக்கியத்தை அடைந்தவன் அவனுடைய சித்தம் என்ன ஆகுனா, அந்த வசீகார வைராக்கியத்திலிருந்து பரிபூரணம் யோகின சித்தம் பவது. அந்த யோகியோட சித்தம் பரிபூரணமாக ஆகிவிடுகிறது. அல்லாட்டம் இல்லை, சஞ்சலம் இல்லை, விஷயத்தை நோக்கி போகவே போகாது. அதனால வெறும் குவைட்டா அவனுடைய மனசு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருக்கும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ந புனர் அபியாச கிருதம். திரும்ப அவன் அபியாசம் பண்ணணுமா சுவாமி, ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா எந்த அபியாசமும் தேவையில்லை. இப்போ நிறைய நியூ வேதாந்திஸ் எதுவும் பண்ணாதீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்கல்ல, எதுவும் பண்ணாதீங்க யாருக்கு தெரியுங்களா? இந்த வைராக்கியத்தை அடைந்தவன் எதையும் பண்ண வேண்டாம். கரெக்டு, எதையும் பண்ண வேண்டாம். ஆனால் யாரு இத மாதிரி வசீகார வைராக்கியத்தை அடைந்தவன் எந்த அபியாசத்தையும் செய்ய வேண்டாம். கண்ணை மூடி உட்கார வேணாம், எதையும் தியானம் பண்ண வேணாம், எதையும் ஜபிக்க வேணாம், எதுவும் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிக்கர்மா என்னன்னு கேட்டீங்கன்னா ந பரிக்கர்மா அபேட்சதை. இது அவனுக்கு சுத்தப்படுத்த வேண்டிய காரியம். பரிக்கர்மான என்னது? சுத்தி கர்மா. அவன் திரும்பவும் எந்த ஒரு அபியாசத்தினாலையும் சித்தத்தை சுத்தப்படுத்தணும்ன்றது அவசியமில்லை, எதிர்பார்ப்பு இல்லை. ந அபேட்சத்தைனா அவனுடைய சித்தம் எதிர்பார்த்து இருப்பதில்லை. ஏன் அப்படின்னா அந்த சித்தம் நல்லா செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு ஆச்சாரியா சொல்றார். பாஷ்யம் இதோட பூர்த்தி ஆகுது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ட்ராவல் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெளியில் பண்ணக்கூடாது அதிகம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்போவுமே எங்கள் ஆச்சாரியார் சொல்லுவாங்க, என்ன பண்ணணும்? நமக்குள்ளார உள்ளார போகணும். சூக்ஷ்மத்தில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அதை வச்சுக்கிட்டு பெருசில் பண்ண முடியும். அதனால தான் எங்கள் ஆச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு பெரிய காரியத்தை பண்ணணும் அப்படின்னா அவன் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும்? சின்ன காரியங்களில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ சின்ன காரியங்களில் ப்ராக்டிஸ் பண்ணி சித்த ஏகாகிரம் நல்லா சம்பவிக்கணும். அதுக்கப்புறம் பெருசில் போக எதில் வேணாலும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இதெல்லாம் அபியாச காலத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் பேர் என்ன பேர்? பரிகர்மா. எது வரைக்கும் பரிகர்மா பண்ணணும்? சித்தம் சமாதானம் சொல்லக்கூடிய சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இந்த சமாதானம் தான் ஸ்திதி பதம் அப்படின்னு பேர், சமாதின்னு பேர். இந்த சமாதியை அடையிற வரைக்கும் என்ன பண்ணணும்? நல்ல அபியாசத்தை உபாசனைகளை செய்ய வேண்டும். இதுக்கு என்ன பேரு? பரிகர்மா அப்படின்னு பேர். இதோட முடியுது. நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். இந்த டெய்லி குளிக்க வைக்கிறது எது தெரியுங்களா? எது குளிக்கிறோம்? அது மட்டுமா? அதெல்லாம் லௌக்கியம். அதுக்கப்புறம் வேற என்ன? அதெல்லாம் ஓகே, மற்றவங்களாம் சொல்கிறது.
வாஸ்தவத்தில் என்ன தெரியுங்களா உங்களுக்கு வரப்போகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஆனால் முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? பின்னாடி சாதனா பாதத்தில் சொல்ல போகிறோம். சௌச்சம் எதுக்கு தெரியுங்களா? சௌச்சம் பண்ணி 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 காலையில் எந்திரிச்சோன்னே யூரின் பாஸ் பண்ணுவீங்கல்ல, என்ன பேட் ஸ்மெல் வரும். உங்கள் யூரின் வந்து உங்கள் ஸ்மெல் வருமா? சனி, ஐயோ இதை சுமந்துக்கிட்ட ராத்திரியெல்லாம் படுத்திருக்கோம். காலையில் மலம் கழிக்கும் போது ஸ்மெல் வருமா வராதா? சந்தனமாக வரும். வயிற்றுலேருந்து சந்தனமாக வந்துச்சு எல்லாத்துக்கும். சந்தனம் இல்லை, மலம் தான் வந்துச்சு. நாருமா நாராதா? நாருது இல்லை. அப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோடு தான் இருந்திருக்கோம். இப்போ எப்படி இருக்கோம்? மலமூத்திரம் இல்லாமையாக நம்ம இருக்கோம், சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கோம். சோப்பு போட்டு, நான் சாண்டல் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன். வெரைட்டியாக சாண்டல் சோப்பாக வாங்குவேன். வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஊதுவத்தியாக வாங்குவேன். எதுக்கு தெரியுங்களா? சனியை என்ன போட்டு குளித்தாலும் நாடிக்கிட்டே இருக்கு. அக்கில் ஸ்மெல் பண்ணி பாருங்க, நாத்தம் வருதா இல்லையா? தன்னோட ஸ்மெல் ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தை கொடுக்கல அப்படின்னா, ஐயோ இதுவே இவ்வளோ நாடுதே பகவானே, திரும்ப பிறக்கணும். அப்போ சௌச்சம் எதுக்கு தெரியுங்களா? 2 வேளை 3 வேளை குளித்தாலும் இது என்னது? நாத்தம் பிடிச்சது தான். என்னதான் பல்ல போட்டு தேய்ன்னு 4 வேளை தேய்ச்சாலும் ராத்திரியில் தூக்கி காலையில் எழுந்திரிச்சுன்னா பேட் ஸ்மெல் வர தான் செய்யும். எந்த யூரினும் பன்னீர் மாதிரி மணக்காது, எந்த மலமும் சந்தனம் மாதிரி மணக்காது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த தேகம் ஃபுல்லாக சாமி, ஏன் சாமி இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, அதனால தான் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது இது மாதிரி உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்களா? சாமி இதெல்லாம் போய் என்ன சாமி கிளாஸில் போய் பேசிக்கிட்டு அம்மா பேசாமல் இப்படி வைராக்கியம் வரும்? உங்களுக்கு வரல. 2 வேளை குளிச்சு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எல்லாம் வந்து போட்டு எல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் பண்ணாமல் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நாரி போயிடும் பொழப்பு. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை சுத்தப்படுத்துகிற சௌச்சம் எதுக்கு அப்படின்னா, சௌச்சம் வைராக்கிய ஹேத்துகு. சௌச்சம் பண்ண நமக்கு என்ன வரணும்? இந்த தேகத்தில் சனிய அப்படின்னு வைராக்கியம் வரணும். இதை எப்படா தொலைப்போம் அப்படின்னு வைராக்கியம் வரணும். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் இருக்கு. சரியா? வைராக்கியம் வரணும். யோசிக்க மாட்டோம், யோசிக்காமல் போயிட்டு இருப்போம். எது இல்லை ஆச்சமனம்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்ம காண்டத்தில் அதெல்லாம் விதியாக வச்சுட்டோம். ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆச்சமனம் எதுக்கு அப்படின்னா, யூரின் பாஸ் பண்ண எத்தனை வாட்டி கண் கழுவணும். ஐயோ நான் சன்னியாசம் எடுத்ததுனால ரொம்ப தப்பிச்சேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பூநூல் இருக்குல்ல, பூநூல் எடுத்து காதில் சுற்றிக்கணும். யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காதில் சுற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் ஆசிரமத்துக்குலாம் போனீங்கன்னா ரொம்ப சாகடிச்சுக்குவாங்க. என்னோடய குரு ஆசிரமத்துக்கு ஓங்காரேஸ்வரெலாம் போனீங்கன்னா காதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணிவிட்டு வந்து கையை 4 வாட்டி கழுவணும். ஆச்சமனம் 3 வாட்டி பண்ணணும். ஆச்சமனம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் டச் பண்ணணும். டாய்லெட் போனீங்க அப்படின்னா 2 சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் எப்படி போகிறான்னு பார்த்துட்டு இருப்பான். டாய்லெட்டுக்கு போகும்போது டவல் கட்டிக்கிட்டு போகணும். இந்த வஸ்திரத்தோடு நீங்கள் பாத்ரூமுக்குள்ளார டாய்லெட்டுக்குள்ளார போக முடியாது. இந்த டவலை கட்டிட்டு, காசி டவல் கட்டிக்கிட்டு தான் உள்ளே போவோம். டாய்லெட் போயிட்டு வெளியில் வந்து இந்த கையை மண் போட்டு தேய்க்கணும். சாகடிச்சுருவாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பான் 2 பேர், மண் போட்டு வாஷ் பண்ணானா இல்லையா அப்படின்னு. அதுக்காக ஒரு தொட்டி மண் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொட்டி வச்சுருக்கோம். மண்ணை போட்டு கையெல்லாம் தேய்ன்னு அப்படியே ரணம் ஆகிற வரைக்கும் தேய்ப்பாங்க. இந்த வைஷ்ணவ சாதுகள் இருக்காங்க பாருங்க, ஐயோ மோசம். தேய்ச்சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே பாத்ரூம் இருக்கும். டாய்லெட் பக்கத்துலேயே பாத்ரூம். நம்ம அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்லாம் இல்லை, தனித்தனி. சௌச்ச தனி, இந்த டாய்லெட் தனி, இது வந்து சௌச்ச கிரகம் தனி. டாய்லெட் போயிட்டு வந்து கையில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த டவலை வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வெளியில் காய போட்டு அப்படியே வந்து வேறு டவல் தான் கட்டணும். சாகடிச்சுவாங்க. நல்லா தெரிஞ்ச சௌச்சம் வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியம் வந்துடும். சன்னியாசம் எடுத்தோட எனக்கு ரொம்ப பரம திருப்தி. ஏன்னா இந்த பூநூல் இல்லை, பூநூலை ஒவ்வொரு முறையும் எடுத்து காதலை சுற்றிக்கிட்டு, ஐயோ சன்னியாசி எப்படி தெரியுங்களா, அனிமல்ஸ் மாதிரி என்ன வேணால் பண்ணலாம். சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரீடம். சன்னியாசி ஆனதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீடம் ஆகிட்டேன். இல்லைன்னா ஆச்சமனம் பண்ணணும் வந்து போயிடும். எதுக்குன்னா வைராக்கியத்துக்காக அப்படின்னு புரிஞ்சோம். வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுனா, மனசு எங்கேயுமே வெளியில் கிளம்பி போகாது. அப்படி சொஸ்தமாக அப்படியே இருக்கும். இங்கே போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை அடையணும், எதுவும் போகாது, அப்படியே இருக்கும். அப்போ அந்த மாதிரி மனசு நிற்க ஆரம்பிச்சதுன்னா சமாதி அடைகிறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும்.
அதுக்காக தான் வைராக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோத அது வச்சிருக்கு. ஆச்சா, ஒரு பக்கம் அபியாசம், ஒரு பக்கம் வைராக்கியம், ரெண்டும் இருக்கும். பார்க்கலாம்.